பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் கழிவுநீரை வெளியேற்றிய மேலும் ஒரு ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். அந்த ஆலையில் தற்போது ஆய்வு நடத்தப்பட்டதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது? நிச்சயமாக பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் அடுத்தடுத்து இதுபோன்று ஆலைகள் கழிவுநீரை வெளியேற்றி கையும் களவுமாக சிக்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. 2700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சிப்காட் தொழிற்பேட்டையில் 159 ஆலைகள் இயங்கி வருகின்றன. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற பட்டியலில் உள்ள பெரும்பாலான ஆலைகள் தொடர்ந்து கழிவுநீரை வெளியேற்றுவதால் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலத்தடி நீர் ஆதாரமும் குளங்களும் மாசடைந்துள்ளன. இங்குள்ள நல்லா ஓடையில் கலக்கக்கூடிய இந்த கழிவுநீரை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கிராம மக்கள் தொடர்ச்சி 4 மாதங்களாக கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுபோன்று களப்பணி மேற்கொண்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இதுபோன்று விதிமீறலில் ஈடுபடக்கூடிய ஆலைகளையும் கண்டறிந்து அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 7 ஆலைகள் மீது மின் இணைப்பு மற்றும் தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மேலும் ஒரு ஆலை இதுபோன்று விதிமீறலில் சிக்கி இருக்கின்றது. இங்கு இயங்கி வரக்கூடிய பாயிண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜவுளி ஆலையில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றப்படுவதை கிராம மக்களை கையும் களவுமாக கண்டறிந்து இன்று அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர். அதன் பேரில் தான் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் சிப்காட் நிர்வாக அதிகாரிகள் அந்த ஆலையில் ஆய்வு நடத்தினர். அப்பொழுது அந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த கழிவு நீரையும் மாதிரிகளையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அதனுடைய TDS அளவும் சோதனையிடப்பட்டது. அது உப்புத்தன்மை அதிக அளவு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ஆய்வு நடத்தி இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இது தொடர்பான ஒரு அறிக்கையை மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக மற்ற ஆலைகளுக்கு எடுக்கப்பட்டதை போலவே மின்சாரம் துண்டிப்பு, தண்ணீர் இணைப்பு துண்டிப்பு போன்ற விதிமீறலில் ஈடுபட்ட ஆலை மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கிராம மக்களிடம் உறுதியளிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.